வெல்கம் டு சன்ரூஃபிங். சன்ரூஃபிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கேரளா டைப்பில் ரூஃபிங் ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ரெட் கலர் டைல் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம 25 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஸ்கொயர் டியூப் பார்த்திங்கன்னா 6x6 சைஸில் வந்து அப்போலோ ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த பர்பஸ்க்கு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், மோஸ்ட்லி வந்து அப்போலோ வந்து நமக்கு காம்பேக்டாக இருக்கும். அந்த சைஸஸ் எல்லாமே நமக்கு வந்து வெல்டிங் ஆகட்டும், மற்றபடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஹெவி லோட் டெட் லோட் எடுக்கிறதாகட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ அதனால தான் அப்போலோ தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வர ஷீட் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 10 இயர்ஸாக நமக்கு கண்டினியூஸாக சேம் மெட்டீரியல் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கலர் ஃபேடிங் ஆகிட்டாலோ துருப்பிடிச்சாலோ ரஸ்ட் ஆனாலோ எந்த நிபந்தனையுமே இல்லாமல் நம்ம வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் சீட்டே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் இங்கே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பர்பஸ் என்னென்னா, இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ரொம்ப ஹாட்டான ஹேர் இருக்கும். அதே டைமில் நம்மக்கிட்ட ரொம்ப வேல்யூபிளான கார் அண்ட் பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் நிறுத்துறது ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு நிழலுக்காக பண்ணது தான் இந்த ஷெட் ஒர்க்குங்க. சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தது. பழைய வீடுங்க இது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் ஏதாவது ரெனோவேஷன் பண்ணணுங்கிற ஒரு பிளான் இருந்தது அவருக்கு. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஃபோராக நம்ம நியரஸ்ட்டில் பண்ண அந்த ஒர்க்கில் அவர் பார்த்துருந்தார். அதனால் நம்மக்கிட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத, அந்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் நீட்டாக ஃபினிஷிங்காக பண்ணி தருவாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட ஒர்க் கொடுத்தாரு. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங்காகவும் அதே டைம் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குங்க. இப்போ கரண்ட்லி சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சம்மருங்கிறனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஹீட் வருங்க. ஸோ அது வந்து இந்த மெட்டீரியல் போடக்குள்ளே ஹீட் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். வெறும் ஷீட் ரூப் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தால் கண்டிப்பாக ஹீட் வராதுங்க. இல்லை சார் நம்ம கொஞ்சம் க்ளோஸ்டு ஏரியா, போர்ட்டிகோ ஏரியா அந்த மாதிரி வருதுன்னா இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்லேயும் போகலாம். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியும் போகலாங்க. இப்போ பட்ஜெட்டில் போகக்குள்ள வெதர் ப்ரூஃப் ஷீட் நம்ம பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக போகக்குள்ள என்னென்னா இன்டீரியரில் வந்து படிகாரம் வச்ச கிளேட்டைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த படிகாரம் வச்ச கிளேட்டைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண் ஓடு வந்து உருவாகிற டைம்லேயே வந்து படிகாரம் அந்த பார்பர் ஷாப்லாம் நம்ம வச்சுருப்பாங்க. ஸோ கேள்விப்பட்டிருப்போம் படிகாரங்கிறது. அந்த படிகாரம் கல்லை வந்து பவுட்ரு ஃபார்மெட்டில் இந்த அந்த க்ளே டைலோட மிக்ஸ் பண்ணி தான் அந்த டைல் மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மேலேருந்து ஹீட்டே வந்தாலுமே கீழே இருக்கிற ஓடு வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அது வந்து அடுத்த ஆப்ஷன். இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்டீரியரில் வந்து ஃபால் சீலிங் டைப்பில் வந்து மண்ணோடு பண்ணலாங்க. அதே ஃபால் சீலிங் டைப்பில் உட்டன் பேனல்ஸ் இருக்குங்க. அதுக்கு பஃபோடு வருங்க. ஸோ உட்டன் பேனலும் நம்ம அதுக்கு பண்ணிக்கலாம். ஸோ மோர் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையிலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபினிஷிங்காகவும் குவாலிட்டியாகவும் நீட்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாரண்டிக்கான அந்த கார்டும் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க, அது இல்லாமல் ஆல் ஓவர் சவுத் இந்தியா, இப்போ கரண்ட்லி நம்ம பாண்டிச்சேரியும் ஒரு ஒர்க் பண்ணிட்டோம். அந்த சைடு அந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவும் பண்ணுறோம், ஆந்திராவும் பண்ணுறோம். ஸோ எங்கே இருந்தாலும் மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் உங்களோட இடத்துக்கு வந்து ரூஃபிங் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.